இட்லி பொடி அரைச்சு இன்னைக்கு ஸ்மால் இட்லி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறங்கிறத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஹெல்த்தான இட்லி பொடி அரைக்க போகிறேன். ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து நல்லா செவக்க விட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி பொன் வறுவலா இதையும் வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்லேயே கொட்டிக்கலாம். அடுத்ததாக ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு இதையும் கொஞ்சம் செவக்க விட்டு இதெல்லாமே கருவை விட்டுறாமல் பொன் வறுவலா வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியாக எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளையும் வறுத்து கொட்டியாச்சு. இது எல்லாமே ஆறட்டும். அடுத்ததாக 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து கையளவு பூண்டு சேர்த்து பூண்டு 2 நிமிஷம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 3 கைப்பிடி அளவு கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை 2 நிமிஷம் நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகாயை சேர்க்கணும். மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுலேயே கையளவு உப்பு நல்லா பொறுன்னு வறுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டா இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி டப்பால கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் இட்லி செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஏன்னா இட்லி பொடியோட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சு பாருங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். தாளிப்பு 1 குண்டு கரண்டி நல்லெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் சுட்ட